ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பலாக்காய் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ நான் இந்த பலாக்காய் எடுத்துருக்கேன். இதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு நடுவில் இருக்கிற தண்டை எடுத்துகிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இப்போ தண்ணியில் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 1 கப் பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன். இது 2-3 வாட்டி கழுவிட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் ஊறினா போதும். இப்போது நம்ம உப்பு போட்டு வேக வச்ச காயை தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கரில் 4-5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம், ஏலக்காய், லவங்கம் எல்லாம் சேர்த்துக்கலாம். 3 பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து நல்லா கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். 2 தக்காளி, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இப்போ எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா இதையும் நல்லா சேர்த்து இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 50 கிராம் தயிர் எடுத்துருக்கேன். இப்போது அதையும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற பலாக்காயும் இதில் சேர்த்து ஒன்றோட எல்லாமே மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு மூடி போட்டுக்கலாம். இது சிக்கன் மட்டன் பிரியாணி மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வெஜிடேரியனாக இருக்கிறவங்க இது மாதிரி ட்ரை பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்துக்கலாம். நான் 1க்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். 2 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுட சுட பிரியாணி ரெடி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.